இது டே 11 ஆஃப் 100 டேஸ் ஸ்கேட்டிங் ஃபிட்னஸ் சேலஞ்ச். காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறமேட்டு எப்பவும் மாதிரி ப்ரஷ்ஷில் விளக்காமல் இன்றைக்கி நான் வேப்பங்குச்சியில் பல் விளக்குனேன். விளக்கிட்டு மார்னிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அனிமல்ஸ் ஒர்க் அவுட் தான் ஃபுல்லாகவே பண்ணேன். எந்த மாதிரினா டக் வாக் பண்ணேன். இதனால் எனக்கு லெக், ஹிப், நீ, ஆங்கிள் இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. டக் வாக் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு கொரில்லா வாக் பண்ணேன். இதனால் எனக்கு ஸ்ட்ரென்த் அண்டு கோஆர்டினேஷன் பில்டப் ஆகுது. கொரில்லா வாக்குக்கு அப்புறமேட்டு கேட்டர்பில்லர் வாக் பண்ணேன். இதனால் எனக்கு பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகுது. அதே மாதிரி அப்பர் பாடி ஸ்ட்ரென்தன் ஆகுது. கேட்டர்பில்லர் பண்ணதுக்கப்புறமேட்டு கிராப் வாக் பண்ணேன். இதனால் கோஆர்டினேஷன் அண்டு மசில்ஸ் இது எனக்கு பில்டப் ஆகுது. அப்புறம் நான் பியர் பண்ணேன். இதனாலையும் கோஆர்டினேஷன் பில்ட் ஆகுது. அப்புறம் என்னோடய ஷோல்டர் அண்டு லெக் பவர் தான் அதிகமாகுது. அதுக்கப்புறம் மங்கி ஜம்ப் பண்ணேன். இதனால் என்னோடய அப்பர் பாடி ஃபுல்லாகவே பில்டப் ஆகுது. அதுக்கப்புறம் crocodile வாக் பண்ணேன். இதனால் என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி இது மூணுமே பில்டப் ஆகுது. நான் இன்றைக்கி ஊரில் இருக்கிறனால என்னால் கிளாஸுக்கு போக முடியல. ஒர்க் அவுட்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு வார்ம் டவுன் பண்ணேன். வார்ம் டவுன் பண்ணிவிட்டு எங்களோட மாட்டு பண்ணையில் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சேன். மாட்டு பண்ணையில் வேலை செஞ்சதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டேன். கெட்டிங் 1% பெட்டர் டெய்லி. நான் உங்களை டே 12 பார்க்குறேன். பாய் டு ஆல்.